போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சாத்தான்குளத்தில் கொத்தனார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு அதிர்ச்சி திருப்பங்கள் வெளியாகியுள்ளது. சாத்தான்குளம் அருகே உள்ள அமுதுன்னாக்குடி தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் 20 வயதான சந்துரு. கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு சாத்தான்குளம் தச்சமொழி தெருவைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சந்துருவின் மனைவி அவரது பெற்றோர் வீட்டுக்கு சென்று உள்ளார். அப்போது சாத்தான்குளம் தைக்கா தெருவைச் சேர்ந்த கிங்ஸ்டன் ஜெய்சன் என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது சந்துருவுக்கு தெரிய வரவே அவர் கிங்ஸ்டன் ஜெய்சிங்கை பார்த்து கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே முன்விரோதம் மூண்டுள்ளது. இந்த நிலையில் சந்துரு சாத்தான்குளம் அண்ணா நகரைச் சேர்ந்த பேச்சியப்பன் என்பவரிடம் வேலைக்கு சென்று சம்பளத்தை வாங்குவதற்காக நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் வந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த கிங்ஸ்டன் ஜெய்சிங் நண்பர்கள் மகாராஜா, லிங்கதுரை மற்றும் 2 சிறார்கள் உட்பட 5 பேர் பைக்கில் வந்துள்ளனர். அப்போது பேச்சியப்பன் வீட்டு முன் நின்றிருந்த சந்துருவை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளனர். அப்போது சந்துரு பயந்து போய் பேச்சியப்பன் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். உடன் இந்த 5 பேர்களும் வீட்டிற்குள் விரட்டி சென்று சந்துருவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சந்துரு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சந்துருவின் உடலை மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தலைமறைவான குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்தனர். சாத்தான்குளம் பஜார் பகுதியில் பதுங்கியிருந்ததாக கிங்ஸ்டன் ஜெய்சிங், மகாராஜா ஆகிய இருவரையும் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போது குற்றவாளிகள் வழுக்கி விழுந்ததில் அவர்களது 2 கைகளும் முறிந்தது. இது குறித்து சாத்தான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிங்ஸ்டன் ஜெய்சிங், மகாராஜா ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் மற்ற 3 சிறார்களையும் தேடி வருகின்றனர். மனைவியிடம் தொடர்பு வைத்ததை தட்டி கேட்ட கட்டிட தொழிலாளி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் சாத்தான்குளத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.